அடியோ என்ன தண்ணி வந்துட்டு. ஆமா கோமதிக்கா, மழை வரும்னு எந்த செய்தியிலும் சொல்லல பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணி வந்துட்டு. அட ஆமா குலக்குருவி, என் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஆமா சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்குள்ளேயும் வந்துருச்சுமா. இக்கா பிள்ளையில பார்த்து பிடிச்சி கூட்டிட்டு போங்கக்கா, தண்ணியில கட்டாததுன்னு மிதந்து வருது, மேலே பட்டுறாம. சரிம்மா சின்ன பொண்ணு, பார்த்து கூட்டு போறேன். கார்த்தி பார்த்து மெதுவா போயா, பயமா இருந்தனா அம்மாவை பிடிச்சிக்கேன்னு. சரிம்மா. ஏன் கலக்குருவி, முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்து போ. உன்னை பார்த்து தான் பின்னாடி நாங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம். எல்லாரையும் மொத்தமா கொண்டு போய் குழியில தள்ளிடாத. ஏன் வளர்ந்த மாடு, எனக்கு என்ன கண்ணு தெரியாதா என்ன? நான் நல்லா பார்த்து தான் போறேன். நீ அண்ணா அந்த வானத்தை பார்த்துட்டு வந்து குழியில விழுந்துடாத, மெதுவா வா. ஐயோ, எப்படி இதை மறந்து வச்சுட்டு வந்தேன்? வீடுக்குள்ள தண்ணி வந்தா எல்லாம் நனைஞ்சு போயிருமே. ஐயோ கடவுளே. கோமதிக்கா என்னாச்சுக்கா, என்னாச்சு? ஐயோ சின்ன பொண்ணு, மறந்து வச்சுட்டு வந்துட்டேனம்மா. எல்லாம் வீணா போயிருமே. வீட்டுக்குள்ள வேற தண்ணி போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல சின்ன பொண்ணு. கோமதிக்கா என்னாச்சுக்கா, ஏன் பதட்டமா இருக்கிய? என்னக்கா மறந்து சொந்திய? கோமதிக்கா என்னாச்சுக்கா? ஒண்ணு இல்லம்மா, என் பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போங்க. நான் இந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. ஏ கார்த்தி, இவ கூட போ கார்த்தி, அம்மா வாரேன். கோமதிக்கா நில்லுங்கக்கா, நானும் வாரேன். இக்கா கோமதிக்கா. எம்மா போவாதம்மா, தண்ணியா இருக்குல்ல, நில்லு. சத்தியா சின்ன பொண்ணு அத்தை கூட போமா, அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். மறந்து வேற வச்சுட்டு வந்துட்டேம்மா, அதுக்கு என்ன ஆச்சுன்னு வேற தெரியல. இக்கா கோமதிக்கா போவாதீக்கா, நில்லுங்க இக்கா. எங்க அம்மா தண்ணிக்குள்ள போறாத்த, போவாதியேன்னு சொல்லுங்க. ஏ சத்தியா, உங்க அம்மா அப்படி என்னத்த மறந்து வந்தாவ? தெரியலையேத்த. சொல்ல சொல்ல கேட்காம போறாவல சத்தியா. ஏன் வளர்ந்த மாடு, தண்ணிக்குள்ள எப்படி பிள்ளைல வச்சுட்டு நிக்காத மாடு. வா, கோமதிக்கு வருவாவ, பிள்ளைல கூட்டிட்டு அங்க போவோம். சத்தியா, நம்ம முதல்ல மாடிக்கு போவோம் சத்தியா, அம்மா அங்க வந்துருவாவ. வா அத்தை, நீங்க போய் அம்மாவை பார்த்துட்டு வரீங்களா அத்தை? ஏ சத்தியா, நீங்க சின்ன பிள்ளைகள் 3 பேர் இருக்கீல்ல, எப்படி கலக்குரிய மட்டும் தனியா கூட்டிட்டு போவா? நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் மாடியில விட்டுட்டு அப்புறம் அம்மா போய் பார்த்துட்டு வரேனம்மா. சரி அத்தை. சத்தியா, அப்படியே மெதுவா அத்தையை பிடிச்சிட்டு வா. ஏ கலக்குருவி, முன்னாடி பார்த்து போ. நான் ஒழுங்கா தான் போறேன், பின்னாடி வா. ஏ கலக்குருவி, அந்தாலும் முன்னாடி போவாத, பின்னாடி இந்த சின்ன பையன் வரால, அவனை பிடிச்சிக்கையா? பிரியா, கொடை யார் பிடிப்பா? கொடை பிடிக்காம போனா நான் நனைஞ்சிட மாட்டேனா? அட அறிவு கெட்ட கலக்குருவி, அதான் தண்ணி கழுத்து வர வரப்போகுது, நீ கொடையை பிடிச்சாதான் நனைய மாட்டியோ? ஒழுங்கா அந்த கொடையை கீழே போட்டுட்டு அந்த சின்ன பையனை பிடிச்சு கூட்டிட்டு போ. கொடையை பிடிச்சா நனைய மாட்டாளாம். இந்த வளர்ந்த மாடுக்கு அறிவே இல்லை. நான் கொடையை பிடிச்சிட்டு கொஞ்சம் நடந்துடக்கூடாதே, பொறுக்காதி வாளுக்கு. கொடையை பிடிச்சி நடந்தா நான் பார்க்க டீச்சர் மாதிரி இருக்கேன்னு உனக்கு பொறாம. கடலோர கவிதைகள் ரேகா மாதிரி இருக்கேன்னு நீ பொறாமப்படுறா? நீ கடலோர கவிதைகள் ரேக்கா இல்ல, நடுக்கடல் ரேக்கா. கழுத்தளவு தனியா நடந்துட்டு போனாலும் இந்த பீத்தல் உனக்கு குறையலையே. ஒழுங்கா முன்னாடி பார்த்து நடந்து போ. போறேன், பின்னாடி வா. அந்தால மெதுவா. ஏ கார்த்தி, மெதுவா போமா, பயமா இருந்தா அத்தையை பிடிச்சிக்க. சரிதா. ஏ சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு, இங்க மேலே பாரு சின்ன பொண்ணு, இந்த மாடியில் நிற்கும் பாரு. ஏ நாலுமுடி, அப்பமே மேலே ஏறிட்ட போல. எங்கள் வீட்டுக்கு தான் அப்பமே தண்ணி வந்துருச்சே, அதான் அப்பமே வந்துட்டோம். நீ மெதுவாக பிள்ளையில கூட்டிட்டு மேலே வா. இந்த வாரே நாலுமுடி. ஏ கலக்குருவி, நீ பிள்ளையில கூட்டிட்டு மேலே போ, நான் வீட்டுக்கு போய் கோமதிக்க என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரேன். சரி வளர்ந்த மாடு, பார்த்து போ. சின்ன பொண்ணாத்தே, எங்க அம்மாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. சரி கார்த்தி, நான் கூட்டிட்டு வரேன். நீங்க எல்லாரும் மெதுவா மாடிக்கு போங்கண்ணே. சத்தியா, மெதுவா தம்பியை கூட்டிட்டு மாடியில் போய் உட்காருஎன்னம்மா, நான் அம்மாவை கூட்டிட்டு வேகமா வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணாத்தே, பார்த்து போங்க. பிள்ளைகளா வாங்க, நம்ம போய் மாடியில் ஏறி உட்காருவோம். ஏ லட்சுமி, பிள்ளையில கூட்டிட்டு மெதுவா வா, பின்னாடி எங்கள் படிக்கிட்ட தண்ணியாக கிடக்கு பார்த்துக்க. சரி வசந்தி, பார்த்து கூட்டிட்டு வரேன். இந்த கோமதிக்கா ஏன் இப்படி பண்ணாவ? இந்த தண்ணிக்குள்ள இப்படி போகணுமாக்கா வீட்டுக்கு? போகும்போது கூட இவ்வளவு தண்ணி இல்லையே, இப்ப இவ்வளவு தண்ணி வந்துருச்சு. இந்த அக்கா எந்தால போனாவ? ஏக்கா கோமதிக்கா, இந்த தண்ணிக்குள்ள அப்படி என்ன முக்கியமான பொருள் எடுக்க வந்திருப்பாவ? ஏக்கா கோமதிக்கா, ஐயோ எங்க போனாவ இந்த அக்கா? வீட்டுக்கிட்டே இவ்வளவு தண்ணி கிடக்குது, இந்த அக்கா எப்படி வீட்டுக்குள்ள போனாவ? கோமதிக்கா, கோமதிக்கா, என்ன கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஆளை காணவே இல்லையே. வீட்டுக்குள்ளேயே போய் பார்ப்போம். ஏ கோமதிக்கா, ஏக்கா கூப்பிட கூப்பிட இந்த அக்கா சத்தமே தர மாட்டேக்காவலே. கோமதிக்கா, ஐயோ கோமதிக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆளு நல்லா பார்க்க இளவட்ட கல் மாதிரி இருந்தாவளே, தண்ணிக்குள்ள முங்கி போயிருப்பாவளோ. ஐயோ ஏக்கா கோமதிக்கா, ஐயோ கோமதிக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. போவாதியே போவாதின்னு சொன்னி கேட்டாவளா? கோமதிக்கா, கோமதிக்கா. சின்ன பொண்ணு. ஏக்கா இங்க என்னக்கா பண்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் எடுக்க வந்த பொருள் நனைஞ்சு போச்சு.
ஏக்கா இந்த தண்ணிக்குள்ள நின்று இதுக்காக வருத்தப்படுவிய? வாங்கக்கா, அங்க மாடியில போய் காய வச்சுக்கிடுவோம். காய வச்சாலும் இதை யூஸ் பண்ண முடியாதம்மா, கெட்டு போயிருச்சே. கோமதிக்கா, அப்படி என்னக்கா எடுக்க வந்திய? அது அது வந்து ஏக்கா, இழுத்து இழுத்து பேச நேரம் இல்லக்கா, சீக்கிரம் சொல்லுங்க. என்னது எடுக்க வந்தியக்கா? சின்ன பொண்ணு, இதுதாம்மா எடுக்க வந்தேன். ஏக்கா, என்னக்கா இது? இதெல்லாம் ஒரு பொருள், இதே எடுக்க வந்திய? இதுல வேற ஐயோ அம்மாமான்னு ஓட்டம் வேற. பெத்த பிள்ளைல அங்க தவிக்க விட்டுட்டு இதே எடுக்க வந்திய? சின்ன பொண்ணு, பேசாதீங்கக்கா. தண்ணிக்குள்ள உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பதறி அடிச்சு நான் ஓடி வரேன். நீங்க போய் இந்த பொருளை எடுத்து நிக்கிய. கழுத்தளவு தண்ணியில உங்களுக்கு இந்த பொருளை எடுக்க வரணும் போல. சின்ன பொண்ணு, நனைஞ்சிருமே நினைச்சு ஓடி வந்தேம்மா. இப்ப மட்டும் என்ன நனைஞ்சு போய் தானே கிடக்கு? பேசாம அங்க மாடியே நின்றுக்கலாம். பதறி எடுத்து தண்ணிக்குள்ள ஓட்டம் வேற உங்களுக்கு. வாங்க கோமதிக்கா, போவோம். இந்த மலையில அடிச்சு புரண்டு ஓடி வந்து எடுக்க வேண்டிய பொருளா இது? ஏ கோமதிக்கா, என்ன பிடிச்சுக்கோங்கக்கா. தண்ணியில காணாம போயிடாதீங்க, திரும்பலாம் தேடி வர மாட்டேன். ஒழுங்கா பிடிச்சுக்கோங்க. மலையில ஐயோ அம்மான்னு ஓடி வந்து எடுக்க வந்த பொருளை பாருங்களா. எம்மா, எம்மா வந்துட்டியா? எம்மா, ஏம்மா தண்ணியில எங்களை விட்டுட்டு போனா? நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. ஒன்றும் இல்லை சத்தியா, அதான் அம்மா வந்துட்டேலாம்மா, பயப்படாத. கோமதிக்கா, ஏன்க்கா அப்படி பண்ணிய? பிள்ளை எப்படி பயந்துட்டா தெரியுமா? நாங்களும் தான் பயந்துட்டோம். தண்ணியில் அப்படி அவசரமா என்னத்தக்க எடுக்க போனிய? சொல்லுங்க கோமதிக்கா, எங்கே போனிய? கோமதிக்கா, வீட்டில் நிறைய தங்கத்தை பதுக்கி வச்சிருந்தீங்களோ? மழை தண்ணி அடிச்சிட்டு போயிருந்தா பதறி அடிச்சு ஓடனிய. ஆ, தங்கமா? வேற என்ன கோமதிக்கா, இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அப்படியாவது எடுக்க போனீங்களோ? அப்படி ஏதாச்சும் எடுக்க போயிருந்தா என் மனசு ஆறி இருக்குமே. அதுவும் இல்லையா கோமதிக்கா? இப்போ வேற என்ன எடுக்க போனிய? வேற என்ன எடுக்க போனவளா? அவ எடுக்க போனதை பார்த்தா நீங்களாம் பதறி போயிருவிய. நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். எம்மா சொல்லுமா, எல்லாரும் கேட்காவல்ல, என்னம்மா எடுக்க போனா? எம்மா, ஒருவேளை ஸ்கூல் புக் எடுக்க போனியோ? அதையாவது எடுக்க போயிருந்தா கூட பரவாயில்ல சத்தியா, உங்க அம்மா அதையும் எடுக்க போல. அதுவும் இல்லையா கோமதிக்கா? அப்ப வேற என்ன எடுத்துட்டு வந்திய? சொல்லுங்க கோமதியக்கா, நாங்கள் எல்லாரும் இப்படி கேட்டுட்டே இருக்கோம். வாய் திறக்காம அமைதியாக இருந்தா எப்படி? ஏன் வசந்தி, அது வந்து என்ன கோமதிக்கா வந்து போயின்னு சொல்லுங்க. நீங்க எடுத்துட்டு வந்த அந்த அரிய பொருளை இந்த உலகத்துக்கு காட்டுங்க. சின்ன பொண்ணு, வேண்டாமா, இருக்கட்டும். காட்டுங்க கோமதிக்கா. கழுத்தளவு தண்ணியில நீந்தி போய் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தியல்ல, அதை எல்லாருக்கும் காட்டுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். கோமதிக்கா, என்னன்னு காட்டுங்கக்கா. ஏம்மா சொல்லுமா. கோமதிக்கா, எடுத்து காட்டுங்க அதை. இதை தான் எடுக்க போனேன். இக்கா, பாக்கெட்ல ஏதோ இருக்குக்கா, என்னது? கோமதியக்கா, ஏதாவது மருந்து பொருளாக்கா உங்களுக்குள்ளதா? சொல்லுங்க கோமதிக்கா, அதான் எல்லாரும் கேட்கறாவல்ல. எம்மா, இதை அப்பா வாங்கிட்டு வந்ததில்ல, இதையா எடுத்துட்டு வந்தா? சத்யா, உங்க அப்பா வாங்கிட்டு வந்தவளா? கோமதிக்கா, அதுல என்ன இருக்கு? லட்சுமி, அது வந்து ஏக்கா, என்னன்னு சொல்லுங்கக்கா. மிச்சர் பாக்கெட்டுமா? கோமதிக்கா, போய் ஒரு மிச்சர் பாக்கெட் எடுத்துட்டு வந்தியே. கோமதியக்கா, இப்படி கொட்டி தீக்கிற மழையும் மிச்சர் திங்கவாக்கா ஆசைப்படுறிய? அந்த மிச்சர் நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, 4 முடி தண்ணியில நனைஞ்சு போயிட்டு அதை காப்பாத்த இந்த கழுத்துல தண்ணியில ஓடி இருக்காவ. கோமதிக்கா, ஏன்க்கா அப்படி இருக்கியே? மின்னல் வெட்டி இடி இடிச்சிட்டு இருக்கு, இதுல உங்களுக்கு மிச்சர் வேணுமா? லட்சுமி, நேற்று நைட்டு வியப்பா வாங்கிட்டு வந்தா பாத்துக்க. நேற்று சாப்பிட முடியலையா, இன்னைக்கு காலையில சாப்பிடலாம் நினைச்சேம்மா, மழை வந்துருச்சு. மழையில நனைஞ்சிட்டுனா வீணா போயிடலாமா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இப்ப மட்டும் என்ன கோமதியக்கா, வீடு ஃபுல்லா தண்ணி நிற்கும் போது இந்த மிச்சர் பாக்கெட் மட்டும் நனையாம இருக்குமோ? கோமதியக்கா, எவ்வளவு பெரிய ஆளுக்கா நீங்க, ஒரு மிச்சர் பாக்கெட்டுக்காக இப்படி பண்ணிட்டீல. சரி விடு லட்சுமி, ஏதோ தெரியாம பண்ணிட்டாவ, இனிமே அவையில திட்டி என்ன மாறப்போகுது? ஏன் 4 முடி தெரியாம பண்ற விஷயமா இது? 4 முடி இந்த தண்ணியில இது மிச்சர் பாக்கெட்டுக்காக ஓடி இருக்காவ. நான் வேற பதறி அடிச்சு பின்னாடியே ஓடி இருக்கேன், கோமதியக்கா கோமதியக்கான்னு. அங்க பார்த்தா இந்த மிச்சர் பாக்கெட்டை தூக்கி நிக்காவமா. பெத்த பிள்ளைல ரெண்டும் இங்க தனியா நின்றுட்டு இருக்கு, அதுவரை விட்டு மிச்சர் பாக்கெட்டுக்காக ஓடி இருக்காவ. இவையில என்னத்த சொல்ல, பெத்த பிள்ளைய விட மிச்சர் பாக்கெட் தான் முக்கியம் ஓடிட்டாவ. ஏன் வளர்ந்த மாடு, சும்மா இரு, ரொம்ப திட்டானி நீங்க கோமதியக்காவ. நீ பதறி அடிச்சு தண்ணியில வெளியே தேடி ஓடி இருக்கணும், அப்ப தெரிஞ்சுக்க கலக்குருவி. கோமதியக்கா கோமதியக்கான்னு பதறி அடிச்சு ஓடுறேன், அவி அங்க மிச்சர் பாக்கெட் தூக்கி நிக்கிறாவ. எனக்கு எப்படி இருக்கும்? சரி சின்ன பொண்ணு விடா. ஏன் சின்ன பொண்ணு, தெரியாம பண்ணிட்டேம்மா, கோவப்படாத. கோமதியக்கா, இனிமே இப்படி பண்ணாதீங்கக்கா. சரிம்மா. ஏ சத்யா, தம்பி எங்கம்மா? எம்மா, அவனும் மினியும் அங்கே பாரு, அந்த தண்ணி டங்கு கிட்ட உட்காந்துருக்காவம்மா. அங்கே கொஞ்சம் மழை தண்ணி வராமல் இருக்கா, அதான் உட்காந்துருக்காவ. அப்படியாம்மா, வா தம்பி போய் பார்ப்போம். ஏ இழுவ, கோமதியக்கா பதறி அடிச்சு ஓடுறத பார்த்ததும்
வீடு நிறைய தங்கம் இருக்கும். அதான் கோமதிக்கா எல்லாம் ஓடுறான்னு நினச்சேன் பார்த்துக்க. போய் இந்த மிச்சர் பக்கெட்டுக்காக ஓடி இருக்கவ பத்தியா? ஆமாக்கா, எல்லா இடத்துலயும் நிதானமா பொறுமையா இருப்பவ. ஏன் இப்படி பண்ணாவன்னு தெரியலையே. அது எதுக்கட நாலு முடி, நீ எப்படி நினைச்சா கோமதிக்கா வீட்டில் தங்கமா இருக்குன்னு நினைக்கிறியோ? கோமதிக்கா நம்மளெல்லாம் விட வசதியாக இருக்காவல்ல, அப்போ நிறைய தங்கம் வச்சுருப்பாவல்ல, அதான் அப்படி வீட்டில் தங்கமாக இருக்கான்னு கேட்டேன். ஆமா ஆமா, வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம், ஒரே தங்கம் தான். இந்த பக்கம் ஒரு 2 கிலோ தங்கம் கிடக்கு, அந்த பக்கம் ஒரு 5-6 கிலோ தங்கம் கிடக்கு. பின்னாடி கதை திறந்து பார்த்தா ஒரே தங்க சுரங்கம். ஆளை பாருங்க, அடமழையிலே விடாம அடுத்த வீட்டு கதையை பேசிட்டு இருக்கா. வா போய் வேலையை பாரு. கீழேயே இறங்க முடியல, சுற்றி தண்ணி காடாக கிடக்கு. இங்கே என்ன வேலையை பார்க்க? எவ்வளவு நேரம் தான் இப்படி மழையில நடந்துட்டே கிடக்குறது? சின்ன பிள்ளைலாம் இருக்குல்ல, ஏதாவது டென்ட் மாதிரி கேட்டுவோம். கிடைச்ச பிள்ளைலாம் எடுத்துட்டு வாங்க. ஆ, இது நல்ல ஐடியா சின்ன பொண்ணு. ஏதாவது துணி கிணி கம்பு கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். ஆ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஆளை பாருங்களா, கழுத்தளவு தண்ணியில் மிச்சர் பாக்கெட் எடுக்க போயிருக்காவ. எப்பா என்னால் இதை சகிச்சிக்கவே முடியலப்பா. சின்ன பொண்ணு, எப்படி நம்ம டென்ட் நல்லா இருக்கா? ஆமா, பெரிய தாஜ்மஹால் கட்டிட்டா. 8வது அதிசயமா சேர்த்துறவா? ஏன் வளர்ந்த மாடு, இப்போதைக்கு நமக்கு அதான் தாஜ்மஹால். நிறைய காசு செலவு பண்ணி வீடு கட்டியிருந்தாலும் இப்போ இந்த டென்ட்ல தானே தங்க முடியுது. நீ ஓவரா வாய் பேசாம அந்த டென்ட்டுக்குள்ள போய் உட்காரு. பார்த்து குனிஞ்சு மெதுவா போய் உட்காரு. அந்த ஆளை போய் எடுத்து டென்ட்டை தூக்கிட்டு ஓடிடாத. எத்தே, டென்ட் நல்லா தான் இருக்கு. கார்த்தி கூட உள்ள படுத்து தூங்கிட்டு தான் இருக்கான். அப்ப ஏன் எல்லாரும் வெளியே மழையில நனைஞ்சிட்டு இருக்கோம்? வாங்க டென்ட்ல போய் உட்காருவோம். சின்ன பொண்ணு, என்னம்மா ஏன் தனியா வெளியே நின்றுட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை கோமதியக்கா. என்னன்னு சொல்லு சின்ன பொண்ணு. ஒன்றும் இல்லைக்கா, டென்ட் நல்லா தான் இருக்குக்கா. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் இடம் பத்த மாட்டுக்கு பார்த்தீங்களா? காலை நீட்டி படுக்க முடியல, காலு வெளியே கிடக்குக்கா. எல்லாரும் படுக்க இடம் பத்தலை. அதான்க்கா நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். உள்ள இருக்க எல்லாரும் கொஞ்சம் நீ இருந்து படுப்பாவல்ல. ஏன் சின்ன பொண்ணு, 2 நாள் மழை பெய்ய போதுமா? அதுக்கு இந்த இடத்துல தங்க போறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் இருக்க வேண்டியதாம்மா. அதுக்குன்னு நீ மட்டும் மழையில நனைஞ்சா நல்லாவா இருக்கு? உள்ள வா சின்ன பொண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிடுவோம். 2 பேர் படுத்தா ஒரு 2 பேர் உட்காந்துருப்போம்மா. பரவாயில்லக்கா, நான் கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு வரேன். பிள்ளைகள் கொஞ்ச நேரம் தூக்கட்டுக்கா. சரிம்மா, நானும் உங்க கூட நிற்கிறேன். ஏதாவது பேசிட்டாவது இருப்போம். கோமதிக்கா, கண்டிப்பாக 2 நாள் மழை வருமாக்கா. ஒரு நாள் மழையே தாங்க முடியல, கழுத்தளவு தண்ணி வந்துட்டு. 2 நாள் பெஞ்சா எப்படி இருக்குமோ? ஆமாம் சின்ன பொண்ணு, எப்படி இருக்குன்னு தெரியலம்மா. 2 நாள் தொடர்ச்சியாக பெஞ்சா ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம் கோமதிக்கா, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளாவது கொஞ்ச நேரம் பசி தாங்கிட்டு இருந்துப்போம். பிள்ளைகள் கஷ்டப்படுமே. ஆமாம் சின்ன பொண்ணு, பிள்ளைகள் இப்போ தூங்கிட்டு கிடக்குல்ல. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் எந்திரிச்சு பசிக்குதுன்னு சொல்ல போதுவேன். என்ன பண்ணுறதே தெரியலையாம்மா. ஆமாம் கோமதிக்கா, நீங்கள் அந்த நமுத்து பணம் மிச்சம் எடுத்துட்டு வந்ததுக்கு பதிலாக 2 சட்டி பானையாவது தூக்கிட்டு வந்துருக்கலாம். சுவாராச்சும் முயி கொடுத்துருக்கலாம். ஆமாம் சின்ன பொண்ணு, இது தெரியாமல் போச்சே. அந்த மிக்சர் பாக்கெட்டை தூக்கி வந்ததுக்கு இதையாவது எடுத்து வந்திருக்கலாம். என்ன செய்யமா சின்ன பொண்ணு, இந்த யோசனை அப்போ வரலையே. சரி விடுங்கக்கா, 2 நாளாக எப்படி இங்கே தான் இருக்கணும்னு ஆகிப்போச்சு. ஏதாவது வழி பிறக்கும் பார்ப்போம். ஏன் சின்ன பொண்ணு, ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கலாமா? சத்தமா? ஆமாக்கா, இது கடவுளா கடவுளா சத்தம் கேட்குதே. இக்கா அங்கே பாருங்கக்கா, ஹெலிகாப்டர் வருது. ஆமாம் சின்ன பொண்ணு, அது நம்மளை காப்பாற்ற தான் வருதுன்னு நினைக்குமா? ஹெலிகாப்டர் அண்ணாச்சி, நாங்கள் இங்கே தான் நிற்கோம், கீழே வாங்க. ஏ கோமதிக்கா, அது நம்ம கிட்ட தான்க்கா வருது. ஏ அண்ணாச்சி, கீழே பாருங்க, நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம். ஏ லட்சுமி, வசந்தி, ஹெலிகாப்டர் வந்துட்டு வாங்க. அக்கா, ஹெலிகாப்டர் என்ன பெருசா இருக்குக்கா? ஆமாம், இந்த ஹெலிகாப்டர் இப்போ எதுக்கு வந்திருக்கு? ஏன் வசந்தி, நம்ம தண்ணிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம்லாமா, நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்கு. அப்படியாக்கா, நம்மளே கூப்பிட வந்திருக்கு. அப்போ சத்தம் போட்டு கூப்பிடுங்கக்கா, நம்மளை கண்டுக்காம போயிட போகுது. இன்னும் ஹெலிகாப்டர் ஓட்டுற அண்ணா, நான் கீழே நிற்கிறோம் பாருங்க. ஹெலிகாப்டர் அண்ணாச்சி, நாங்கள் கீழே நிற்கிறோம் பாருங்கண்ணே. என்னே, என்னக்கா, நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு திரும்ப போகுது. பக்கத்து மாடியிலையும் ஆள் இருக்காவ, அவையிலையும் கூப்பிடாம போகுது. ஐயையோ, ஆமா லட்சுமி, என்னன்னு தெரியலையே. ஏக்கா, ஹெலிகாப்டர் போகுதுக்கா, நிற்க சொல்லுங்க. என்னோ, எங்க எல்லாரையும் கூட்டு போங்க. ஹெலிகாப்டர் போயே போச்சு. ஏக்கா, நம்மளை காப்பாற்ற ஹெலிகாப்டர் வந்திருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டமேக்கா. இப்படி அந்த பாவி மகன் நம்மளை கூப்பிடாம போயிட்டானே. என்ன செய்ய சின்ன பொண்ணு, திரும்பவும் அந்த கூடாரத்துக்குள்ள போய் இருக்க வேண்டியதான். எம்மா எம்மா, ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட வேணுமா? பாவம் பிள்ளைகளு, எவ்வளோ நேரம் தான் சாப்பிடாம கிடக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சமைக்கிறதுக்கு பாத்திரமும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. சத்யா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுடும். நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே போனது அம்மா உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன். நம்ம எப்பம்மா இந்த மழை நிற்கும்?
இன்னும் கொஞ்ச நேரத்தில் நின்றுடும் சத்தியா. அதான் நானும் அத்தாலும் இங்கே வந்து பேசிட்டு இருக்கோம். மழை நின்று தான் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்மா. சரிம்மா. எம்மா அங்க பாருமா, ஹெலிகாப்டர் திரும்ப வருது. ஏக்கா நம்மளை காப்பாத்த ஹெலிகாப்டர் அண்ணாச்சி வந்துட்டாருக்கா. அண்ணாச்சி நான் கீழே இருக்கோம். ஏ சின்ன பொண்ணு, ஹெலிகாப்டர்ல இருந்து ஏதோ கீழே தூக்கி போடுறாமா. ஆமா கோமதி அக்கா, என்னன்னு தெரியலையே. ஏக்கா பிள்ளை பசியா இருக்கு நினைச்சு கவலைப்பட்டியலாக்கா. ஹெலிகாப்டர் இருந்து சோறு தாக்கா போடுறாவே. சோறு போடுறவளா? என்ன இங்க 10 பார்சல் போடுங்கண்ணா, நாங்க 10 பேர் இருக்கோம். 10 என்ன சோறு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏம்மா ஹெலிகாப்டர்ல இருந்து நமக்கு சோறு தாங்க போட்டிருக்காவே. ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கங்க. எனக்கு மட்டும் சாப்பாடு போட்டலும் தெரியல, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. ஏன் வளர்ந்த மாடு 10 பேரும் சொன்னால, அது எப்படி எனக்கு தராம போயிருக்கு? ஏ கலக்குருவி, நான் சொன்னேன் கலக்குருவி, அந்த அண்ணன் 8 தான் போட்டிருக்காவ. பாத்தியா, நாங்க எல்லாரும் ஆளுக்கு 1 வச்சிருக்கோமா. அப்புறம் உள்ள 3 சின்ன பிள்ளை தூங்குது இல்ல, அதுகளுக்கும் ஆளுக்கு 1 இருக்கு பாத்துக்க. அப்ப எனக்கு எங்க? ஏன் எனக்கு தராம நீங்களாம் எடுத்திய? ஏ கலக்குருவி, மேல இருந்து தூக்கி போட்டாவல்ல, அப்படி ஓடி போய் எடுக்க வேண்டியதானே. பறக்க பார்த்துட்டு நின்னியோ. நான் எடுக்கிறதுக்குள்ளதான் நீங்க எல்லாரும் ஓடி போய் எடுத்துட்டீங்கல்ல. எனக்கு ஒரு பார்சல் தாங்க. ஹெலிகாப்டரனே, என்ன ஹெலிகாப்டரனே, எனக்கு சோறு இல்லனே. ஐயோ எனக்கு கேட்கவே மாட்டேங்குது, போயிட்டே இருக்காவல. என்ன ஹெலிகாப்டரனே நில்லுங்க. நான் கூப்பிட கேட்காம இந்த ஹெலிகாப்டரனே போயிட்டாவல. நீங்களாம் ஆளுக்கு ஒரு சோத்து பண்ணி தூக்கிட்டிய, எனக்கு மட்டும் சாப்பாடே எல்லாம் போயிருச்சே. லட்சுமி நீ இந்த பார்சலை எடுத்துக்கமா. எப்படியும் பிள்ளைகள் ஒழுங்கா தின்னுக்கிடாது, மீதி வைக்கும்ல, நான் அதை சாப்பிட்டுக்கிறியம்மா. நீ இந்த பொட்டலத்தை எடுத்துக்க. இந்தா. இல்ல வேண்டாம் கோமதிக்கா, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல லட்சுமி, நீ வாங்கிக்க. கார்த்தி ஒழுங்கா திங்க மாட்டோமா, பள்ளியோடத்துக்கு கொடுத்துறதையும் மீதி தான் எடுத்துட்டு வருவான். இந்த சோத்தையும் எப்படி சொத்தோடு தின்ட்டு போட்டுரும், வந்தாலே மீதி தான் கிடைக்கும். நான் அதை சாப்பிட்டுக்கிடும்மா, எனக்கு அது போதும். நீ இதை சாப்பிடுமா. இந்த லட்சுமி. இல்ல வேண்டாம் கோமதிக்கா. ஏ கலக்குருவி, அந்த ஹெலிகாப்டர் நாச்சியை பார்த்து சோறு தாங்கன்னு கத்துறா. நம்ம கோமதிக்க தாராவ அதை வாங்கி திங்க மாட்டுக்கா. என்னதான் உனக்கு பிரச்சனை? பேசாம கோமதிக்க தாரதை வாங்கி தின்னா. எதுக்கு லட்சுமி தேவையில்லாம கிடந்து கஷ்டப்படுறா? இந்தாம்மா இதை எடுத்து சாப்பிடு. தேங்க்ஸ் கோமதிக்கா. உங்களுக்கு சாப்பாடு பத்தலன்னா சொல்லுங்க கோமதிக்கா, நம்ம இது 2 பேரும் ஆளு கொஞ்சமா எடுத்துக்குவோம். ஐயோ வேண்டாம் லட்சுமி, அதுவளே நிறைய மீதி போட்டுருமா, எனக்கு அதுவே போதும். நீ சாப்பிடு, நல்லா வயிறாரு. சரி கோமதிக்கா. பரவாயில்லம்மா, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க உள்ள போய் உட்காந்து பொறுமையா சாப்பிடுவோம். இவ்வளவு நேரம் பசியில கிடந்து கஷ்டப்பட்டாச்சு. இனியாவது சோற தின்ட்டு நிம்மதியா உட்காந்துருப்போமா. நாளைக்கு மழை வெறிச்சிரும், எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். ஆமா கோமதிக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். ஏ பேசிக்கிட்டே நிக்காதீங்கப்பா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. வாங்க போய் சாட போவோம். சின்ன பொண்ணு, 2வது நாள் ராத்திரியும் ஆயிருச்சேம்மா, இன்னும் மழை நின்ன படலையே. கோமதிக்கா, இன்னைக்கு நைட்டோட மழை நின்றுரும் சொல்லியிருக்காவுக்கா. காலையில் நல்லா வேகமா பெஞ்சிட்டு இருந்துச்சுல, இப்ப தூரல் தானக்கா போடுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நின்றுரும். கோமதிக்கா 2 நாள் பெஞ்ச மழைக்கே இவ்வளவு தண்ணி கட்டி கிடக்க, இது வத்த எத்தனை நாள் ஆகுமோ? ஆமா லட்சுமி, எப்படியும் இன்னும் 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். என்னக்கா சொல்றிய? இன்னும் 2-3 நாள் ஆகுமா? அதுவரை இந்த மாடியிலே தான் கிடக்கணுமாக்கா? அப்படிலாம் இல்ல வசந்தி, மழை நின்னதுக்கு அப்புறம் நம்ம மெதுவா இங்க இருந்து இறங்கி வேற எங்கேயாவது போவோமா. எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே கிடக்க முடியும்? ஆமா கோமதிக்கா, எங்கேயாவது போக தான் செய்யணும். போன வாட்டியாவது மழை தண்ணி உடனே வத்திருச்சு. இந்த வாட்டி 2 நாள் மழை பெஞ்சதுனால 4 ஆகும்னு நினைக்கிறேன்க்கா. ஆமாம்மா வசந்தி. கோமதிக்கா பாத்தீங்களா, தூரல் நெல்லு நல்லா வெறிச்சிருச்சுக்கா, மழை பெய்யவே இல்லை. ஆமா சின்ன பொண்ணு, அப்ப நம்ம விடுஞ்சது இங்க இருந்து போயிருவோமா? ஆமா கோமதி அக்கா, எங்கேயாவது போவோம். வெளியே எங்கேயாச்சும் போனதாக்கா பிள்ளைக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்க முடியும். ஆமா லட்சுமி, இன்னைக்கு நைட்டு இந்த கூடாரத்திலே தங்கிட்டு காலையில் விடுத்து எந்திரிச்சு போயிடுவோம்மா. சரிக்கா. ஏக்கா ஹெலிகாப்டர் கேட்குற மாதிரியே இருக்குக்கா. ஆமா, என் வளர்ந்த மாடு அங்க பாரு, ஹெலிகாப்டர் வருது. என்னக்கா ஹெலிகாப்டர் வந்ததும் அதுல இருந்து கயிறை தூக்கி போடுறாவ? ஏக்கா ஹெலிகாப்டர் நம்மளை காப்பாற்ற வந்திருக்குக்கா. நம்ம எல்லாரும் கையில பிடிச்சி மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். ஆமா சின்ன பொண்ணு, ஒவ்வொருத்தரா மேலே ஏறி போமா. ஏக்கா முதல்ல பிள்ளைகளை அனுப்புவோம்க்கா, அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரா ஏறி போவோம். ஆமாக்கா, சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதான். பிள்ளைகளை முதல்ல அனுப்பி வைப்போம்க்கா, அதுவும் பத்திரமா போட்டு மேலே. சரிம்மா. கோமதிக்கா சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் ஏற்றியாச்சுக்கா. உமாவும் வசந்தியும் வேற போயிட்டாவ. இப்போ நீங்க போறீங்களா? கார்த்தி வேற நீங்க வரலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கானாக்கா. நீங்க போவாங்களா முதல்ல? சரிம்மா, நான் போறேன். பிள்ளை வேற அழுதுட்டு கிடக்கான், நீங்க பின்னாடியே வந்துருங்க என்னம்மா. சரி கோமதி அக்கா, நீங்க போய் முதல்ல பிள்ளையை சமாதானப்படுத்துங்க. இதுல எங்கன பிடிச்சிட்டு எப்படி ஏறுதுன்னு தெரியலையே. கோமதிக்கா அந்த கயிறை கட்டியே பிடிச்சுக்கோங்கக்கா. ஹெலிகாப்டர் உள்ள அண்ணாச்சி உங்களை தூக்குவா, அப்படியே மெதுவா மேலே போயிடலாம். சரிம்மா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நான் மேலே ஏறி போறேம்மா, 2 பேரும் மெதுவா வாங்க. சரிக்கா. மாடு நில்லு நில்லு நில்லு. ஏன் கலக்குருவி எதுக்கு நிக்க சொல்றா? எங்க போறா? நான் முதல்ல போறேன். நான் முதல்ல போறேன். என் மகள் கிடந்து அழுதுட்டு இருப்பாளா?
அதெல்லாம் ஒன்றும் அழமாட்டா, நீ இங்க நில்லு, நான் முதல்ல போறேன். ஏ கலக்குருவி, சொல்ற பேச்சு கேள, நான் தான் முதல்ல போவேன். என் மாடு நான் சொல்ல கேட்காம நீ ஏறி போறான். நில்லு மாடு. ஹெலிகாப்டர் அண்ணாச்சி, நான் மட்டும் தான் ஏறணும், கீழே யாருமே இல்ல அண்ணாச்சி, வண்டி எடுங்க. என் வளர்ந்த மாடு, நான் இங்க இருக்கேன், போகாதீங்க. அண்ணாச்சி வண்டி எடுங்க. என்னே ஹெலிகாப்டர் நீ கையை கீழே போடுங்க நீ.